திருச்சி பாலக்கரையில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களால் சேதமடைந்த சாலைகளை சீரமைத்து தரக்கோரி பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து சத்திரம் பேருந்து நிலையம் செல்லக்கூடிய பிரதான சாலையான பாலக்கரை சாலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பாதாள சாக்கடை திட்ட பணிகளுக்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டது. இந்த சாலையை சீரமைக்க கோரி பலமுறை அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள், வியாபாரிகள் மாநகராட்சியிடம் புகார் மனு அளித்தனர். ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் உள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் நிலை தடுமாறி விபத்துக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் நாள்தோறும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் புழுதி பறந்து குடியிருப்புகள் மற்றும் வியாபார கடைகளில் படிந்து சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தியது. இதனால் சிலருக்கு நுரையீரல் பிரச்சனை, மூச்சு திணறல் ஏற்படுவதாகவும் அப்பகுதியினர் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் சாலையை உடனடியாக சீரமைத்து தரக்கோரி திரண்டு வியாபாரிகள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து காவல் உதவி ஆணையர் பழனிசாமி சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி 1 வார காலத்திற்குள் சாலை அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து தற்காலிகமாக போராட்டம் கைவிடப்பட்டது. போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ரிவர்ஸ் எடுக்கிறது ரெண்டு கேர் போட்டாங்க. வார்டு இந்த பகுதியை சார்ந்த அத்துணை மக்களின் சார்பாக நான் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன், கோரிக்கை வைக்கிறேன். இந்த இடத்துல வந்து சமீப காலமாக ஒரு 2 மாத காலமாக இந்த இடத்துல வந்து பெரிய பாதிப்புள்ளாகி இந்த இடம் வந்து தோண்டப்பட்டு இரவு பகலாக தோண்டப்பட்டு குண்டும் குழியுமாக அந்த குண்டும் குழியிலே வந்து இன்றைக்கி வந்து மக்கள் விழுந்து எந்திரிக்கிறாங்க. இந்த பாலக்கரை பகுதி வேறவுசு இந்த பாலக்கரை பகுதியில் இந்த குறிப்பிட்ட தூரத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் விழுந்து இன்றைக்கி ஒரு 50 பேர்கிட்ட விழுந்திருக்காங்க. அடிக்கடி பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்கு. தூசி, அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா மண் தான் எங்கள் கடைக்குள்ள பூரா மண் தான் இருக்குது. மேலெல்லாம் மண் தான், மூக்கில் மண், கண்ணில் மண், தலையில் மண். ஒரு நாளைக்கு 3 தடவை குளிக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி விட்டுருக்குறாங்க. 2 மாதம் ஆகுது. வேலை நடக்குதா நடக்கலையா? வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த ரோடை போட்டு கொடுக்கலாம். ஏன் இப்படி அவங்க காலதாமதம் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியலை. நான் மக்களின் சார்பாக, மக்கள் தொண்டனாக நான் இன்றைக்கு இந்த இடத்துல உங்களுக்கெல்லாம் எந்த அதிகாரிகளாக இருந்தாலும் சரிங்க, எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் யார் நீங்கள் எப்படிப்பட்ட மாநகராட்சியோ மாநில அரசோ மத்திய அரசோ யாராக இருந்தாலும் எங்களுக்கு உடனடியாக இந்த பிரச்சனையை தீர்த்து